ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருணா கார்த்திக். இப்போ நம்ம என்ன இஷ்யூ பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தா இஷ்யூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ என்ன, கொல்கத்தா மேற்கு வங்காள மாநிலத்தின் தலைநகரம், பிக்கெஸ்ட். எல்லாருமே கொல்கத்தா போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம் அப்படின்னா ஒரு கெத்தா. ஆனால் அங்கே ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அரங்கேற்கு. பயிற்சியில் இருக்கிற ஒரு டாக்டர், அவங்க வந்து ஈவினிங் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. மறுநாள் மார்னிங் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அப்பா அம்மாவுக்கு உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா. சிரிச்சிட்டே சொல்கிறோம். சாயங்காலம் நான் வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங்கே நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த கேஸ் எல்லாத்தையும் வாசித்து மனசு பாரமாகி தூங்கிட்டேன். எல்லாருக்கும் அழுக வரும். அந்த மனசு கஷ்டத்தில் என்ன பேசுனே தெரியல. வீடியோ இதை பற்றி கண்டிப்பாக போடணும், ஏன்னா அடுத்தடுத்து சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதே எனக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு இந்த கேஸை வாசிக்கும் போது அப்படியே இந்த ஸ்ரீமதி ஞாபகம் தான் வருது. எத்தனை பேர் ஸ்ரீமதி கேஸ் என்னாச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம நம்ம சோசியல் மீடியாலையும் அதில் ஃபாலோ பண்ணுற மக்களோட ஒரு பெரிய தப்பே, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அச்சோ அப்படியா, என்னாச்சு அந்த 2 நாள், அந்த 3 நாள், அந்த 1 வாரம் அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நான் பேச வந்துடுது இந்த ட்ரெயினர் டாக்டருக்காக மட்டும் இல்லை. ஸ்ரீமதி கேஸ் முடிஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமா? ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரீமதி வந்து தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, தற்கொலை பண்ணதுக்காக என்ன சாட்சி இருந்தது? நான் பேசுகிறது ஸ்ரீமதிக்காக. தற்கொலை பண்ணதுக்காக என்ன சாட்சி இருந்தது அப்படின்றத நான் தேடிடுறேன். அதுக்கான ப்ராப்பர் எவிடென்ஸோ ஏதோ ஒன்று என்னன்னா, சிபிஐ வந்துட்டு அவங்களோட உடற்கூறாய்வோட அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு அம்மா அப்பாட்ட கூட காமிக்காமல் சீல் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸோட வாக்குமூலத்தை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து அந்த அம்மா தான் கடைசி வரைக்கும் போராடினாங்க. நான் ரொம்ப நாள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த கேஸ் வந்துட்டு தற்கொலையில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னும் போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஸ்ரீமதி வந்து படிப்பு ஸ்ட்ரெஸ்னால இறக்கலை. ஒரு ஸ்கூலில் பிளட்டோட ஒரு காண்டம் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கூலை அப்போவே பேன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் ஸ்கூலில் அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு நடக்கிற, ஸ்கூலில் மட்டும் எவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குது தெரியுமா? இல்லை, இப்போ நான் வாரத்துக்கு 2 நியூஸ், டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, கிஸ் பண்ணாங்க, அசிங்கமாக இல்லை? ஒரு ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கூலை மூடுங்க. 35 வாத்தியார் பக்கத்து ஸ்கூலில் எடுத்து போட்டு மரத்துக்கு அடியில் வச்சு கிளாஸ் நடத்துங்க. அப்படின்னா தான் அடுத்தவன் பயப்படுவான். ஏதோ ஒன்று தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒரு குழந்தைங்க இப்போ முன்னாடிலாம் குழந்தைங்க படிச்சுன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க, பொண்ணு படித்தா அந்த குடும்பம் நல்லா வளரும், பையனை மட்டும் படிக்க வைக்கிறது வந்து அறிவாளித்தனம் கிடையாது, பொண்ணுங்களையும் படிக்க வைக்கணும், பொண்ணுங்களையும் ஃப்ரீடமாக இருக்க வைக்கணும். எல்லாரும் பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரெஸ் ஏன் அப்படி போடுறா, அப்படி இருக்கிறா, அதனால தான் அப்படி வருது. ஏன் உண்மையாக சொன்னீங்கன்னா எவ்வளோ கண்ணியமான தலைமுறையில் நம்ம இருந்திருக்கோன்றத நீங்கள் பழைய நாவல்கள் எடுத்து பாருங்கள். பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு வந்து கீழே மட்டும்தான், பாவடை மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த ஆம்பளைங்கள்லாம் பொண்ணுங்களை மதிக்கலையா? நீங்கள் வந்து இப்போ இருக்கிற தலைமுறையில் ஒரு 15-20 தலைமுறைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாட்டன் கூட்டமாருங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அப்போது உங்கள் முன்னோர்கள் எவ்வளோ கண்ணியமாக இருந்திருக்காங்க. மாற்றம் வந்து ஒருத்தவங்க மனசில் இருந்து வரணும். ஒரு மனுஷனாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம் புரியும். 2வது ப்ராப்ளம் ட்ரக்ஸு. நீங்கள் கேஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ரொம்ப மோசமான, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, மனுஷங்க எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் போகிறாங்க, குரங்குங்களாக மாறிட்டு வராங்க, மனுஷங்க உருவத்தில் இருந்து மென்டலாக குரங்காக மாறிட்டு வராங்க. அதுக்கு காரணம் இந்த ட்ரக்ஸு. நேற்று ஒரு மூவி பார்த்தேன், மூவி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பொண்ணு வந்துட்டு பைக்கில் வந்து எமகா பைக்கில் வந்துட்டு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் காரை வந்து மறித்து ஒரு மனு கொடுக்குறாங்க. எங்கள் ஊரை சுற்றி ஒரு 10 ஊர் இருக்குது. 10 ஊர்லேயுமே 10 டாஸ்மார்க் இருக்குது. ஆனால் அந்த ஊருக்கு 2 பள்ளிக்கூடம் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த 10 டாஸ்மார்க்கையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 ஊருக்கும் ஸ்கூல் கட்டி கொடுக்கல அப்படின்னா 24 ஹவர்ஸில்
10 டாஸ்மார்க்கையும் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்குறாங்க. மூவிக்கு இது நல்லா இருந்தது. ஆனால் இதே நம்ம ரியலாக பண்ணால் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இல்லை ரியலாக பண்ணுறதுக்கு எத்தனை பேர் தைரியமாக வருவீங்க? இன்க்ளூட் மீ. ஏன்னா எல்லாரும் ஃபேமிலி பேசிஸில் இருக்கும். அப்போனா இப்படி தான் நடக்கும். கொல்கட்டாவில் நடந்தது இப்படி தான் நடக்கும். நீங்களாம் வருத்தப்படுறதுக்கு தகுதியே கிடையாது. இன்க்ளூட் மீ. எல்லாரும் பேசுவோம். சரி, இதை நம்மளால் பண்ண முடியாது. அப்போ வேற என்ன? ஆப்ஷன் 3, உங்கள் வீட்டில் உங்கள் பையன் என்ன பண்ணுறான்றதை நீங்கள் கண்டிங்க. 90s கிட்ஸ்ன்னு எல்லாரும் சாதாரணமாக பேசுகிறீங்களே. 2K கிட்ஸ் வந்து நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணவன் எவனா உருப்படுற மாதிரி இருக்கானா? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ அந்த போலீஸ் வந்து வாலண்டியர் போலீஸ் மட்டும்தான் அந்த பொண்ணை அவ்வளோ சீரழிச்சான்றது கன்ஃபார்மாக அப்படி சொல்கிறாரு அந்த போலீஸ்கார். இல்லை, தப்பு. 150 ml செமன் அந்த பொண்ணோட பிறப்புறுப்பில் இருந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு 150 ml செமன் வருமா? டாக்டர்ஸே வந்து சொல்கிறாங்க, ஆராய்ச்சியில் மனுஷனுக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கே 7 ml 8 ml, ரொம்ப போச்சுன்னா 10 ml தான் ஒரு நாளைக்கே. 2 hours 150 ml செமன் வந்து இருந்தது. இவன் ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த போலீஸ்கார் தெளிவாக சொல்கிறாரு. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இந்திய மக்கள், எல்லாரையும் ஈஸியாக முட்டாளாக்குறாங்க. அவங்க அம்மா அப்பா முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிளியராக இருக்குது. இது ஒரு ஆள் பண்ணலை, பல பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பல பேர் யார்? அரசியல் பிரபலம். எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல? நம்மளாம் ஏமாற்றப்படுறோன்னு தெரிஞ்சும் நான் முட்டாள்னு குனிஞ்சிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் அவன் ஒருத்தன் பண்ணலை, கும்பலாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்குமே சில பேருக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம் யாருன்னு. ஆனால் அவங்களும் வெளியில் சொல்ல பயப்படுறாங்க. இங்கே எல்லாரும் ஒரே சட்டத்தினால தப்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் இங்கே நிரபராதி யாருமே வந்து நான் குற்றவாளின்னு சரண்டர் ஆகலை. நீங்கள் எடுத்த எல்லா கேஸ்லேயுமே அவன் கரெக்டாக தண்டனைக்குரியவனா மட்டும்தான் இருப்பான். ஆனால் இங்கே பணபலமும் அரசியலும் சாதிச்சிருது. அதோட பலத்தை வச்சு சாதிச்சிருந்தாங்க. இயற்கை எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இப்போ டாக்டர் அவங்க நம்ம ட்ரெயினி டாக்டர் அவங்கள பற்றி பேசலாம். மார்னிங் வந்துட்டு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் போகுது. பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப ரணமான கோலத்தில் ஒரு தகப்பன் தாய் தந்தை முன்னாடி அந்த குழந்தை அப்படி இருக்கும்போது அவங்களோட வேதனை எப்படி இருந்திருக்கும்? அடுத்த 2 மணி நேரத்தில் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணுது, அதுக்காக நஷ்ட ஈடு கொடுக்குறோன்னு. கேட்கும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அரசாங்கத்தில் அதை அடுத்த 2 மணி நேரத்தில் அறிவிக்கிறாங்க. அந்த குழந்தை 45 நிமிஷம் வலியை அனுபவிச்சு இறந்துருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு குழந்தை 30 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் குழந்தை கரெக்டாக டாக்டர் படிப்பு முடித்து ஒரு டாக்டராகி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க. இவ்வளோ கொடூரமான ஒரு கொலையை கண்ணில் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்க அப்பா ஒரு டீச்சர், மெச்சூர்டாக பேசுகிறாங்க இன்டர்வியூவில். என் குழந்தை அப்பா நான் கோல்டு மெடலிஸ்டாக ஆகணும். ஒரு டாக்டர், அதாவது நார்மலாக ஒரு டாக்டர்ஸ் தான் 36 hours ஒர்க் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஒரு ட்ரெயினியாக இருந்து அந்த பொண்ணு ஆவரேஜ் அட்டண்டன்ஸ் 36 hours ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அந்த பொண்ணு அந்த தொழிலை எவ்வளோ நேசிச்சிருக்கும். மீடியாவை செக் பண்ணும்போது அங்கே உள்ள லோக்கல் டிவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு தப்பான விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக்மெயில் பண்ணி அரகண்டாக பிஹேவ் பண்ணி அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எவர். ஆனால் அந்த பொண்ணு கண்ணாடி வேர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடியை உடச்சி அந்த கண்ணாடி பீஸ் கண்ணில் போய் கண்ணு அப்படியே ரொம்ப கோரமாக இருக்குது. உதடெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட மார்பகங்கள்லாம் கடித்து ஒரு 100 கிராம் சதை அப்படியே வெளியில் வந்திருக்கு. 2 காலும் அப்படியே இடுப்பு பில்பீஸ் அந்த எலும்பு ஃபுல்லாக உடஞ்சி நகன்றிருக்கு. ஃபுல்லாக அந்த பிறப்புறுப்பே அது ஒரு உறுப்பா அப்படின்னு ரொம்ப மோசமான நிலமையில நகத்தெல்லாம் பிச்சிருக்காங்க.
நிறைய மூவி பார்க்கும்போது நம்மலாம் மூவியில் தான் கற்றுக்குறோம். அந்த குழந்தை லேடிஸ் வந்து ரொம்ப ஹெவி பெயினில் இருக்கும்போது ரொம்ப ஆனந்தம் அடைவாங்க. சைக்கோ மூவிலாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட டாக்டரோட கெஸ்ஸிங் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சது 6 பேர், அவங்க சொல்கிறது குறைஞ்சது 6 பேர் இந்த க்ரைமில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, இந்த ஒருத்தன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன் டைம்லேயே 150 ml செமன் ரிலீஸ் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கான்னா அவன் பெரிய ஆளாக தான் இருப்பான். கண்டிப்பாக அவனை ரிசர்ச்சுக்கு தான் அனுப்பணும். இன்ஃபேக்ட் இந்த கேஸாவது நல்லபடியாக முடியணும். சிசிடிவி கேமரா வந்துட்டு நம்ம செமினார் கிளாஸ்க்கு வெளியில் தான் சிசிடிவி கேமரா இருக்குது. அவ்வளோ பெரிய பிக் ஹாஸ்பிட்டல், ஆனால் செமினார் கிளாஸில் சிசிடிவி கேமரா கிடையாதுன்றாங்க. இதில் ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க மருத்துவர்கள் எல்லாமே. போராட்டம் நடத்தும்போது அதை வன்முறையாக ஆக்கி சில பேர் ஒரு 20-30 பேர் கும்பல் வந்து உள்ளே இறங்கி அந்த போராட்டத்தை வன்முறையாக்கி டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கரெக்டாக அந்த உள்ளே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, என்னெல்லாம் உடைச்சாங்கன்னா, கம்ப்யூட்டர் உடைச்சிட்டாங்க ஜி, சிசிடிவி கேமரா உடைச்சிட்டாங்க ஜி, உள்ள மருந்து மாத்திரையெல்லாம் உடைச்சிட்டாங்க ஜி அப்படின்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி சிசிடிவி கேமரா வச்சு தான் இந்த வாலண்டியர் போலீஸை வந்து பிடிச்சாங்க. இன்கேஸ் வேறு சிசிடிவி செக் பண்ணி இதில் மற்றவங்க வந்து கிடச்சிடக்கூடாது அப்படின்றதுனால போராட்டத்தை வன்முறையமாக்கி எவிடன்ஸை வந்து மறுபடியும் ரீக்ளியர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா இதிலே தெரிஞ்சிருச்சு, அவங்க வந்து இதில் எல்லாரோட சப்போர்ட்டோட தான் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கொடுமையை அனுபவித்து இறந்துருக்காங்க. நீங்கள் இதை என்ன கேஸ் போட்டாலும் என்ன ஆனாலும் உண்மை கண்டிப்பாக வெளியே வரப்போகிறதில்ல. ஏன்னா அவ்வளோ அடித்தரமாக நம்ம கமிஷனர், கொல்கத்தா கமிஷனர் அடித்தரமாக சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தர் தான் பண்ணார், நாங்கள் அவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்த்துட்டோம், நம்ம சிபிஐ கையில் கொடுத்தாலும் அவங்களும் இதை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கொடூரத்துக்கு காரணமான உண்மைகள் வெளியில் வருமா, இல்லை நம்ம ஸ்ரீமதி கேஸ் மாதிரியே தற்கொலை முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம்.